இன்றைக்கி நம்ம இந்த பலூனை வச்சு ஒரு நைட் லேம்ப் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு பவுலில் வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோவா தேவையில்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் அந்த பலூனில் வந்து டிஷ்யூ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 டிஷ்யூவாவது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ப்ரஷில் வந்து அந்த தண்ணியை தொட்டு அந்த பலூனை டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு நம்ம வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மேலே அப்படியே தேய்க்கணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று தேய்ச்சதுக்கப்புறம் அது மேலே அப்படின்னு தேய்ச்சிட்டு வரணும். ஸோ வந்து நான் கிட்டத்தட்ட 20 கிட்ட வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 டே வரை நம்ம வந்து காய வைக்கணும். 1 டே கழித்து எடுத்து பார்த்தா இப்படி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பலூனை வந்து உடச்சிடணும். பாருங்கள், உடச்சிட்டா வந்து கொஞ்சோண்டு நம்மளுக்கு இதுவாகும். ஆனால் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது பெயிண்ட் வேணும்னா நீங்கள் அந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த டிஷ்யூலேயே கொஞ்சம் பிரிண்ட்ஸ் மாதிரி இருந்தது, அது உங்களுக்கு அந்த வீடியோ தெரியாது, இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரிங் லைட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரிங் லைட்டையும் எடுத்துக்கலாம், வேறு லைட்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ உள்ளே வந்து நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போடும்போது அப்படியே போட்டுடக்கூடாது, லைட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு போடுங்க. இது மாதிரி அப்படியே உள்ளே போட்டுட்டோன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பவுல் இது மாதிரி தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து அதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே நிற்க வைக்கணும். இது வந்து அவ்வளோவா ஒன்றும் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லைட் தான் சொன்னேன், இது வந்து கேண்டில் லைட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா டார்க்காகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நம்ம அந்த பவுலுக்குள்ளே வச்சுட்டு இந்த பலூனை வந்து அப்படியே நம்ம கவுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு. இதில் வந்து நம்மளோட கையை இப்படி வச்சா கூட வந்து நல்லா அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக வருது பாருங்கள். இப்படி வச்சா கூட அழகாக வரும். ஓகே, இப்போ நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.